ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைரக்ஷன் டெஸ்ட்டில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து டைரக்ஷன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? மேலே உள்ளது என்ன? நார்த், கீழே வந்து சவுத், இங்கே வந்து ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரவி வாக்டு 2 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். இப்போ வந்து இதுதான் வந்து ரவியோட இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காரு? வெஸ்ட்டு பக்கம் வந்து எவ்வளோனா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, தென் டேர்ன்டு சவுத், சவுத்து பக்கமாக வந்து திரும்பியிருக்காரு. திரும்பி எவ்வளோனா ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நடந்திருக்காரு. ஓகேவா? 4 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஃபைனலி ஹி மூவ்ட் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். 3 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட்டை நோக்கி. இதான ஈஸ்ட்டு. இப்போ இந்த பார்த்தோம்னா ஈஸ்ட்டு. ஸோ இது வந்து எவ்வளோனா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நடந்திருக்காரு. ஓகேவா? நடந்திருக்காரு. தென் அகைன் 1 கிலோமீட்டர் வெஸ்ட்டு. இப்போது இங்கே இருக்கார். அங்கேருந்து எவ்வளோனா ஒரு கிலோமீட்டர் வந்து வெஸ்ட்டு நோக்கி. வெஸ்ட்டு வந்து இதுவா. ஸோ இங்கே வந்து இப்படி நடந்திருக்கார். ஓகே, இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ இங்கே இருக்கார். இது வந்து ரவியோட ஃபைனல் பொசிஷன். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபேர் ஹீஸ் ஃப்ரம் ஹீஸ் இனிஷியல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு. ஸோ நமக்கு இது அவருடைய இனிஷியல் பொசிஷன்னு தெரியும், ஃபைனல் பொசிஷன்னு தெரியும். ஓகேவா? அப்போது இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எவ்வளோ இருக்குது? 4 கிலோமீட்டர். ஸோ அவர் வந்து இப்போ இனிஷியல் பொசிஷன்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கார். அவ்வளோதான். தேங்க்யூ.